இந்த வீடியோவில் பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 9ல் ஜெயகாந்தன், சித்தாளு, தேம்பாவணி, ஒருவன் இருக்கிறான் அணி இதில் மொத்தமாகவே 75 வினாக்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 75 வினாக்களை மட்டும் நீங்கள் படித்தாலே புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொது தமிழுக்குன்னு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. 6th-லேருந்து 12th வரைக்கும் மொத்தமாக 8000 கொஸ்டினுக்கான நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் சொல்லி தமிழ் டெஸ்ட் பேட்ச்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் ஜெயகாந்தன் சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர். ஜெயகாந்தன் சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்னா ஜெயகாந்தன். இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாண்மை மிக்கவர். ஜெயகாந்தன் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார்னா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் குறித்த கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தனின் காலகட்டம் 24/4/1934 முதல் 8/4/2015. ஒன்று சரிதான். ஜெயகாந்தன் ஞானபீட விருது மற்றும் தாமரை திரு விருது பெற்றார். ரெண்டும் சரியானதுதான். ஜெயகாந்தன் ஞானபீட விருது மற்றும் தாமரை திரு விருது பெற்றார். இந்த ரெண்டும் சரியானதுதான். இவர் சிறுகதை மன்னர் என்று அழைக்கப்படுகிறார். இதில் 3 சரியானதான். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜெயகாந்தன் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலேயே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன். இந்த 4 சரிதான். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலேயே அப்பட்டமாக காட்டியவர் யாருன்னா ஜெயகாந்தன். இதில் 4மே சரியானதுதான். ஆப்ஷன் ஏ. 1, 2, 3, 4 சரி. என் எழுத்துக்கு ஒரு லட்சியம் உண்டு. நான் எழுதுவது முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனும் ஆகும் என்று கூறியவர் ஜெயகாந்தன். தர்மார்த்தங்களை உபதேசிக்கு வியாசர் எழுதியது பாரதம். துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு கொள்ளாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஜெயகாந்தனை பற்றி கூறியவர் அசோகமித்திரன். துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு கொள்ளாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஜெயகாந்தனை பற்றி கூறியவர் யார்னா அசோகமித்திரன். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், இவை தாம் ஜெயகாந்தன் என்ற செம்மார்ந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் என்று கூறியவர் கா. செல்லப்பன். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், இவை தாம் ஜெயகாந்தன் என்ற செம்மார்ந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் என்று கூறியவர் யார்னா கா. செல்லப்பன். வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்கம் செய்தவர் ஜெயகாந்தன். வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்கம் செய்தவர் யார்னா ஜெயகாந்தன். ஒரு கதாசிரியனின் கதை என்ற நூலினை மொழிபெயர்ப்பு செய்தவர் ஜெயகாந்தன். ஒரு கதாசிரியனின் கதை என்ற நூலை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்னா ஜெயகாந்தன். இது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான். இதில் அனைத்துமே சரியானதுதான். ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் சரியானது எதுனா இதில் அனைத்துமே சரியானது தான். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்,
ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான். இதில் அனைத்துமே சரியானதுதான். அது ஒரு தவம், நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று ஜெயகாந்தன் எந்த புதினத்தின் முன்னுரையில் எழுதியிருக்கிறார்? எந்த புதினம்னா பாரிஸுக்கு போ, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை. எதற்காக எழுதுகிறேன் என்ற கட்டுரை யாருடையது? எதற்காக எழுதுகிறேன் என்ற கட்டுரை யாருடையதுனா ஜெயகாந்தனுடையது. தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? யுகசந்தி. தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா யுகசந்தி. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினம் எதுனா பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம். இதில் அனைத்துமே சரியானதா. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினம் எதுனா பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம். இதில் அனைத்துமே சரியானதா. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாதது தியாக பூமி, இதுதான் பொருந்தாதது. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல. இது மூணுமே ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினம். இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால தியாக பூமி தான் பொருந்தாது. சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற குறும்புதினத்தை எழுதியவர் ஜெயகாந்தன். சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற குறும்புதினத்தை எழுதியவர் யாருன்னா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எழுதிய புதினங்களில் சரியானது எது? பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இதில் ஜெயகாந்தன் எழுதிய புதினங்களில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரியானது தான். ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் எதுனா பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இதில் அனைத்துமே சரியானது தான். ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் விருது. குடியரசுத் தலைவர் விருது எதுக்காகனா உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்கானது. சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்திற்கானது. சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால். குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்கு. சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள். சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால். இல்லை ஆப்ஷன் ஏ 3, 1, 2 இதுதான் சரியானது. ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாது எது? ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, தண்ணீர் தாகம், காதலியின் கையெழுத்து. இதில் பொருந்தாது எதுனா தண்ணீர் தாகம், காதலியின் கையெழுத்து. இது ரெண்டும் தான் பொருந்தாது. ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா. இது எல்லாமே ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள். புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ஜெயகாந்தன். புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னா ஜெயகாந்தன். அடுத்த டாபிக் சித்தாளு. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும் என்ற கவிதையை இயற்றியவர் நாகூர் ரூமி.
பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும் என்ற கவிதையை இயற்றியவர் யாருன்னா நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டம். நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் எதுனா தஞ்சை மாவட்டம். நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணையாளி இதழில். நாகூர் ரூமியின் படைப்புகள் எந்த இதழ்களில் வெளியாகி உள்ளன? நாகூர் ரூமியின் படைப்புகள் எந்த இதழ்களில் வெளியாகி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, குமுதம். இதில் அனைத்துமே சரியானதுதான். நாகூர் ரூமியின் படைப்புகள் எந்த இதழ்களில் வெளியாகி உள்ளதுன்னா மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, குமுதம். இதில் அனைத்துமே சரியானதுதான். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். இதில் 3மே சரியானது தான், அனைத்தும் சரி. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகளில் சரியானது எதுனா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். இதில் அனைத்துமே சரியானது தான். நாகூர் ரூமி எந்த நாவலை படைத்துள்ளார்? நாகூர் ரூமி எந்த நாவலை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கப்பலுக்கு போன மச்சான். அடுத்த டாபிக் தேம்பாவணி. கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமுழுக்கு யோவான் அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். திருமுழுக்கு யோவான அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இதில் ஒன்று சரிதான். திருமுழுக்கு யோவான் டேஸ் என்றும் குறிப்பிடுவர் அப்படின்னு கேட்பாங்க. அருளப்பன். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். இல்லை 2ம் சரியானதான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. யோவான். வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் கருணையன் என பெயரிட்டுள்ளார். இல்லை 3 சரிதான். வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் கருணையன் என பெயரிட்டுள்ளார். இல்லை 3 சரிதான். கருணையன் தன் தாயார் எலிசபெத்துடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். இல்லை 4 சரியானதான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவனாகிய கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் ஆவார். இல்லை 5 சரியானதான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவனாகிய கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. சூசையப்பர். இல்லை 5மே சரியானதான். ஆப்ஷன் சி. 1, 2, 3, 4, 5 சரி. அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. காக்கென்று. காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்கென்று இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கண்ணீருக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கண்ணீர் என்பதன் இடைக்குறை. கண்ணீர் என்பதன் இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை. இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. காய்மணி, உய்முறை, செய்முறை. இதுக்கான இலக்கண குறிப்பு வினைத்தொகை. மெய்முறை. இதுக்கான இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை. மெய்முறை. இதுக்கான இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை. கைமுறை. இதுக்கான இலக்கண குறிப்பு 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. மெய்முறை கேட்டாங்கன்னா வேற்றுமை தொகை. கைமுறை கேட்டாங்கன்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்? வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மன்னர்னா சந்தா சாஹிப். அடுத்தது பொறுத்துக. உய்முறை. வாழும் பூமி, ஓர்ந்து, நினைத்து, கடிந்து, விலக்கி,
உவமணி மணமலர், படலை மாலை, துணர் மலர்கள். இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ 6, 5, 4, 3, 2, 1. இது எல்லாமே முக்கியமானது தான். பொருளறிகளில் கேட்பாங்க. உய்முறைனா வாழும் பூமி, ஓர்ந்து நினைத்து, கடிந்து விளக்கி, உவமணி மணமலர், படலை மாலை, நுணர்னா மலர்கள். இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள்? தூய துறவி. தேம்பா கூட்டல் அணி என்பது என்ன பொருள் தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேம்பா கூட்டல் அணி என்பது என்ன பொருள் தரும்னா வாடாத மாலை. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிந்து என்ன பொருள் தரும்? தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிந்து என்ன பொருள் தரும்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. தேம்பாவணி குறித்த வாக்கியங்களில் சரியானது எதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேம்பாவணியில் 3 காண்டங்கள் மற்றும் 36 படலங்கள் உள்ளன. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615 பாடல்கள். தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. அதில் 3மே சரியானது தான். ஆப்ஷன் வந்து டி, அனைத்தும் சரி. தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் மற்றும் எத்தனை படலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க. 3 காண்டங்கள் மற்றும் 36 படலங்கள் உள்ளன. அடுத்தது தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 3615 பாடல்கள். அடுத்தது தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 17ஆம் நூற்றாண்டில். இது 3மே முக்கியமானது தான். அடுத்தது பொறுத்துக. சேக்கை படுக்கை, யாக்கை யாக்கைனா உடல், பிணித்து கட்டி, வாய்ந்த பயனுள்ள. சேக்கைனா படுக்கை, யாக்கை உடல், பிணித்து கட்டி, வாய்ந்தன பயனுள்ள. இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 3, 4, 1, 2. அடுத்ததும் பொறுத்துக. இளங்கூழ் இளங்கூழ்னா இளம் பயிர். தயங்கி அசைந்து, காய்ந்தேன் வருந்தினேன். கொம்பு கொம்புனா கிளை. இளங்கூழ் இளம்பயிர், தயங்கி அசைந்து, காய்ந்தேன் வருந்தினேன், கொம்புனா கிளை. ஆப்ஷன் வந்து சி 3, 1, 4, 2. வீரமாமுனிவர் பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டினோ ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்களான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குறுகதைகள். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சந்நியாசி. இல்லை 3மே சரியானது தான். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்னன்னா கான்ஸ்டான்டினோ ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குறுகதைகள். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க. இஸ்மத் சந்நியாசி. இல்லை 3மே சரியானது தான். அனைத்தும் சரி. அடுத்தது பொறுத்துக. புலை துளை, கான் கான்னா காடு, தேம்ப வாட, அசும்பு நிலம். புலைனா துளை, கான்னா காடு, தேம்பனா வாட, அசும்புனா நிலம். இல்லை ஆப்ஷன் வந்து பி 1, 2, 3, 4 சரி. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். தேம்பாவணி. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தேம்பாவணி. உவமணி காணம் கொள் என்று ஒளித்து அழுவ போன்றே என்ற வரியை கூறியவர் வீரமாமுனிவர். உவமணி காணம் கொள் என்று ஒளித்து அழுவ போன்றே என்ற வரியை கூறியவர் யார்னா வீரமாமுனிவர். அடுத்த டாபிக் வந்து ஒருவன் இருக்கிறான். ஒருவன் இருக்கிறான் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் கு. அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் என்ற
துணை பாடத்தின் ஆசிரியர் யாருன்னா கு அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளையும் படைப்பதில் பெயர் பெற்றவர் கு அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார்னா கு அழகிரிசாமி. கு அழகிரிசாமி எந்த வரிசையில் மூத்தவர்? கு அழகிரிசாமி எந்த வரிசையில் மூத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது கரிசல் எழுத்தாளர். கு அழகிரிசாமி யாருன்னா கரிசல் எழுத்தாளர். கு அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை? கி ராஜநாராயணனுக்கு எழுதிய கடிதங்கள். ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கலைமகள் இதழில் எந்த ஆண்டு வெளியானது? 1966. இது முக்கியமானது. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கலைமகள் இதழில் எந்த ஆண்டு வெளியானதுன்னா 1966. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசுப்பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்? மதுரை காஞ்சி. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசுப்பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஆலங்கானம் என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருவாரூர் மாவட்டம். ஆலங்கானம் என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திருவாரூர் மாவட்டம். அடுத்த டாபிக் அணி. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது? தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது என்னன்னா தற்குறிப்பேற்ற அணி. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி? தற்குறிப்பேற்ற அணி. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னா தற்குறிப்பேற்ற அணி. தீவகம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? தீவகம்னா விளக்கு. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது? தீவக அணி. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது என்னன்னா தீவக அணி. தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்னா முதன்மை தீவக அணி, அடுத்து இடை தீவக அணி, அடுத்து கடை தீவக அணி. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து நடந்தோள் இழிகுருதி பாய்ந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி? தீவக அணி. நிரல் என்பது வரிசை. நிறைனா நிறுத்துதல். நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது? நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது என்னன்னா நிரல் நிறை அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் அணி? நிரல் நிறை அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் அணி என்னன்னா நிரல் நிறை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது என்ன அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது என்னன்னா தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? தண்டி அலங்காரம். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும்
இவ்வடிகளில் கற்காலம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும். இல்லை கற்காலம்னா என்னன்னா ஏழ்மை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தினை பேணி காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கை என்று யார் யாருக்காக வேண்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்ணையன் மற்றும் எலிசபெத்துக்காக. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்னன்னா உருவக அணி. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றில் நாம் புரிந்து கொள்வது என்னன்னா சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூல்களை ஆசிரியர்களோடு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை சவாரி பாவண்ணன், கல்மரம் திலகவதி, அன்றே திங்கள் அவ்விண்ணிலவில். நான் முருகேச பாண்டியன். யானை சவாரி பாவண்ணன், கல்மரம் திலகவதி, அன்றை திங்கள் அவ்விண்ணிலவில். நான் முருகேச பாண்டியன். இதில் ஆப்ஷன் ஏ 1, 3, 2. மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் என்ற சிலப்பதிகார பாடலில் பயின்று வரும் அணி தன்மை நவிர்ச்சி அணி. மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் என்ற சிலப்பதிகார பாடலில் பயின்று வரும் அணி என்னென்ன தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சேந்தன. சேந்தன சிவந்தன. தெவ். தெவ்வுனா பகைமை. சிலை வில். மிசை. மிசைனா மேலே. புல்லுனா பறவை. இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான், இது முக்கியமானது. சேந்தனா சிவந்தன, தெவ்வுனா பகைமை, சிலைனா வில், மிசைனா மேலே, புல்லுனா பறவை. இல்லை ஆப்ஷன் சி 3, 5, 1, 2, 4. அடுத்தது பொறுத்துக. ஹியூமனிசம் மனிதநேயம், கேபினட் அமைச்சரவை, கல்ச்சரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். இல்லை ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. இதோட பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 9 முழுவதுமே பார்த்துட்டோம்.